கிரி செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு செய்யாறு தொடங்குகிறது, தென்பண்ணையாறும் ஓடுகிறது. சாத்தூர் அணையில் தற்போது பெய்த மழையில் பெரும் வெள்ளம் திறந்துவிடப்பட்டது, தண்ணி வந்ததால் திறந்துவிடப்பட்டது. நான் பிறந்த காலத்துக்கு முன்பிருந்தே நந்தன் கால்வாய் திட்டம் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சமீபத்திலே திட்ட அறிக்கை ஒன்று, நந்தன் கால்வாய் திட்டம் இல்ல திட்ட அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு 23 ஏரிகளுக்கு தண்ணீர் தருவதற்காக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு. அதை இந்த ஆண்டு செயல்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது எஸ்டிமேட் போட்டு அனுப்பியிருக்கு, அதை பண்ணி தருவீங்களான்னு கேட்கப்பல. 360 கோடி அது இருந்தால் பாதி அடை கட்டிவிடும். நான் பொதுவாக நான் எதிர்கட்சியில் இருக்கிற பொழுதும் இது மாதிரி கேள்விகளை கேட்குற பொழுது அந்த ஊர் பேர்லாம் கிடக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அது அப்போ தான் போய் தொகுதியில் சொல்லும்போது ஊரை பற்றி நான் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பு. அதனால் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கேட்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த இல்லைன்னு சொல்லிட்டான்னா கேட்க முடியாது. கவனிக்கிறேன், முன்னுரிமை தருகிறேன்னு சொன்னால் நான் கேட்டேன், முன்னுரிமை தடை அடிப்படை வரணும்னு சொல்லியிருக்காரு என்று தொகுதி மக்களுக்கு சொல்ல முடியும். ஆகையினால கூடுமான வரையில் பாசிட்டிவாகவே தான் நான் பதில் சொல்லி கொண்டு வருகிறேன். என்றால் உங்களுடைய நிலைமை பலாண்டு காலம் நான் அங்கே இருந்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். புதுசாக ஒரு எலெக்ஷன் நடத்தின அந்தியூர் சிவா அதில் போய் பனமரத்து ஏரிக்கு போய் அங்கிருந்து அப்படியே போயிடுது. நீ சங்கம் தொகுதி சங்கம் அது ரொம்ப தூரத்தில் அங்கே இருக்கு. இல்ல நந்தன் கால்வாயில ஒரு பகுதி நீங்க அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது செய்து தந்திருக்கிய. இப்ப இன்னொரு பகுதிக்கு 360 கோடி ரூபாய் சமுத்திரம் வந்து திருவண்ணாமலை வந்து சமுத்திர ஏரிக்கு வந்து சமுத்திர ஏரிக்கு ஜாயின் பண்ணுது மாண்புமிகு அமைச்சர் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற ஒரு கோரிக்கை. நான் 89 இந்த பதவியை பொதுப்பணித்துறை ஏற்ற பொழுது கலைஞரை நேரத்தில் சொன்னார். மாண்புமிகு ஏ கோவிந்தசாமி அவர்கள் 52 இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார், அதை எப்படியாவது கொஞ்சம் நிறைவேற்றிவிடு என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு ஒவ்வொரு முறையும் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வரும். ஆனால் இதை எப்படியாவது இந்த முறை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.